ஆகஸ்ட் முதல் வாரத்துல ட்ரம்ப் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தார். ட்ரம்ப் தடாலடியா என்ன பண்ணிருக்காருன்னா, எரிகா மெக்கன்டார்ஃபர் அப்படிங்கிற ஒரு அதிகாரி, ஒரு பெண் அதிகாரி, இவங்க வந்து கமிஷனர் ஆஃப் பரூ ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது வேலையாட்கள் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட புள்ளி விவரங்களுக்கான அதிகாரி, கமிஷனர் லெவல்ல இருக்கிறவர். அந்த அதிகாரிய, அந்த கமிஷனரை தடாலடியா ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் பதவியிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டார். ஓகே, எதுக்காக, என்ன காரணம் ஒரு ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவறான புள்ளி விவரங்களை கொடுத்திருக்காரு. அதாவது அந்த ஆபீசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்புகள் குறைந்து வருகிறது, ஏற்கனவே வேலையில இருந்தவங்க பல பேரை வந்து வேலை இழந்து உள்ளார்கள், அவர்கள் செய்யும் வேலையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள், அதாவது சாக்கிங் அப்படின்னு நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்காங்க. அதுக்கு இது என்னன்னா, என்ன எதிர்பார்த்தாங்களோ, இவ்வளவுதான் வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணிக்கை எதிர்பார்த்தாங்களோ அதை விட மிக மோசமான ஒரு லெவல்ல இந்த எண்ணிக்கை வந்திருக்கு, வேலை இழந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்திருக்கு. இந்த புள்ளிவரம் வெளியே வந்த உடனே ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, இவங்க வேண்டுமென்றே ரிப்பப்ளிகன் மற்றும் இந்த ஆட்சி எனது நற்பெயர் எல்லாத்தையும் கெடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யான புள்ளி விவரத்தை கொடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பா நான் பல நாடுகளுக்கு மேல இந்த டாரிஃப் என்று சொல்லக்கூடிய வரிகளை விதித்ததுக்கு அப்புறமா இந்த வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய பேர் இழந்திருக்காங்கிறத திரிச்சு பொய் சொல்லியிருக்காங்க. அதனால இவங்களை நான் பதவி நீக்கம் செய்கிறேன்னு ஆர்டர் போட்டுட்டார். இது வந்து ஒரு பேரதிர்ச்சியை எல்லாருக்குமே உண்டு பண்ணியிருந்தது.